உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஒரு விசை கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தை இந்த எத்தனையோ முறை நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த வட்டம் கர்த்தர் புதிய அதில் உள்ள மறைந்திருக்கிற மன்னாவை கர்த்தர் கட்டாயம் நம்மளுடைய இன்னைக்கு பேச போகிறார். இந்த வார்த்தையை கொடுத்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை மகத்துவம் உள்ளது, உங்களிடத்தில் கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ரட்சிப்பு என்ற தலைப்பில் இந்த ஜனத்தோடு நீ கொஞ்சம் பேசு. அல்லேலூயா. முதலாவது அப்ப ரட்சிப்பை குறித்து நான் கேட்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த முதல் மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து வெளிப்படுத்தினார். இது எனக்கு புதுசா இருந்தது. நான் அடிக்கடி நாம வாசிக்கிற வார்த்தை, தியானம் செய்கிற வார்த்தை. இதுல ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து கர்த்தர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் பேர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமின் ரட்சிப்பை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது பல காரியங்கள் ஆச்சரியமாயிருந்தது. அல்லேலூயா. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளே முதலாவது வார்த்தையில சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஒரு மனிதனை கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு உன்னை போ சொல்றேன், நீ போ. ஆண்டவர்கிட்ட அவன் நான் எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்கல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா எந்த தேசத்துக்கு போ, எங்க போய் தங்குறது, என்ன நடக்குன்றது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போறேன், அந்த தேசத்துக்கு கடந்து போகிறேன். கர்த்தர் அங்கே என்னோடு கூட கட்டாயம் வழி நடத்துவார், பேசுவார், செய்ய வேண்டியதை கட்டாயம் எனக்கு அறிவிப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு அங்கிருந்து புறப்படுகிறான். அல்லேலூயா. காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டா, கர்த்தர் சொல்றத செஞ்சா அந்த இடத்துல அவனை ரட்சிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவன் வசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தி உடையவனாய் ஒரு பெரிய சீமானாய் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. முதல்ல அவனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்றுகிறார். ரட்சிக்கப்படுகிறவங்க தேவன் சொன்ன பிரகாரம் அவன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு நடந்திருந்தா கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றுவார். முதல் அனுபவம். வழியில சோதனைகள் இருக்கும், ஆனா நீ சீமானா மாறுவ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அதன் பக்கமாய் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. 3 காரியத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வர்றாரு. முதல் காரியம் என்ன சொல்றாரு, நீ உன் தேசத்தை விட்டு வர வேண்டும். அல்லேலூயா. தேசத்தில் இருந்து தேசத்தின் காரியங்களை கைகொள்ளக்கூடிய காரியங்களை விட்டு நீ என்ன செய்யணும், வரணும் வெளியில. சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அந்த பட்டணத்துக்கு அந்த இடத்துக்கு என்ன காரியம் இருக்கோ அதை தங்கள் வாழ்க்கையில கை கொண்டு வருவார்கள். இந்த இடத்துக்கு ஏற்றபோல நான் மாறிக்கணுங்க அன்று சொல்றார். முதல்ல அதுக்குள்ள இருந்து வெளியே வா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அங்கே இடமில்லை. உலகத்தோடு கூட உனக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். அங்கிருந்து நீ வெளியே வரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உலகத்தோட சேர்க்கப்படுகிற அனுபவம் உங்களுக்கு இல்லை. நீங்க வெளியே வரணும்.
அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, உன் இனத்தை விட்டு வெளியே வரணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றாரு, நீ இனத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க என்ன இனம், நாங்க இப்படிதான், சில பாரம்பரியத்தின்படி நாங்க இப்படித்தான் இதெல்லாம் கடைபிடிச்சு வர்றோம். இதன்படி செஞ்சாதான் எங்களுக்கு வேண்டுதல் செய்தது போல மெழுகுவத்தி, சில அனுபவம், சில போட்டோஸ், சில காரியத்தை நான் செஞ்சாதான் அது என்னை வணங்கினது போல இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து நீ வெளியே வா. நான் சின்ன காரியத்துல சில காரியங்கள் கையில் செஞ்சு சில இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மந்திரம்னு சொல்லி. சில பேருக்கு புரியும், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஆமாம், அதெல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து நீ என்ன செய்யணும், வெளியே வரணும். சில பேர் அதை இன்னும் நம்புவாங்க, சில பேர் இன்னும் அதுக்கு பயப்படுவாங்க. அது என்ன செஞ்சிருவோம், வீட்டில் ஆணியில் மாட்டியிருப்பாங்க, தைரியமாக எடுத்து போடுங்கன்னா போட முடியாது, பயம் வரும். அது ஏதோ ஒன்று செஞ்சிருமான்னு. சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, பாஸ்டர் இதை போகும்போது நீங்களே வெளியில் போட்டு போயிருங்களேன். அது மேலே ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஆண்டவர் சொல்லாரு, நீ முதல்ல அந்த வெளியே வா. நீ பயப்பட வேண்டியது ஒருத்தருக்கு தான், சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு அல்ல, ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு தான் நீ பயப்படணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல மாம்சம் என்ன வேணாலும் அழிந்து போகும், ஆனா கர்த்தர் மாறாதவர், உனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். சரி, வெளியே வான்றாரு, இனத்தை விட்டு வெளியே வரணும். அடுத்து எங்க இருந்து வெளியே வரணும், தகப்பனுடைய வீட்டில இருந்து நீ வெளியே வரணும். ஆவுன்னா எங்க போயிடக்கூடாது, எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், அப்பா வீட்டுக்கு போவேன், அங்க போய் பார்ப்பேன் குடும்பத்தை. ஆண்டவர் சொல்றாங்க, எப்பயோ ஒரு நாள் போகலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம், எப்பொழுதும் எங்க இருக்கக்கூடாது. ஏன்னா தகப்பனின் சில காரியத்தை நம்ம கைகொள்ற நிலை வந்துடும். அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. சுற்றி இருக்கிற 4 பேர் அவங்க செய்ய சொல்லுவாங்க, அதை நான் செஞ்சே ஆகணும்னு. கர்த்தர் கேட்பாரு, என்னை விட அவன் பெரிய ஆளா கேட்பாரு. அப்புறம் கர்த்தரை விட இந்த உலகத்தில் பெரியவர் ஒருத்தவர் இருக்கிறாரா? வானத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல, சர்வ இடத்துலையும் அவரை விட பெரியவர் இங்க உலகத்துல ஒருவரும் கிடையாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா நீங்க இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டார்னா நீங்க என்ன நம்பி வரணும்? இப்ப திருமணம் முடிக்கும் போது பலிபீடத்திலிருந்து எல்லா ஒப்புதலையும் சொல்லுவோம், இன்பத்திலும் துன்பத்திலும் எது வரைக்கும் வீட்டுக்காரோட நிற்பீங்களாம், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். அவருக்கே நம்ம மரணமா இருக்கிறது பக்கத்திலேயே. ஆனா என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், நம்ம மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு 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 கணவரோடு மனைவியோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு காரியத்தை வைத்திருக்காரு பாருங்க. மரணம் வரைக்கும், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். வேற எந்த பிரிவும் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. எப்படி வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். எந்த சூழ்நிலையிலையும் முதல்ல ஆதியாகமத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கும் பொழுதே மனுஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு என்ன செய்யணும், எங்கெங்க கணவரோட இசைந்து இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா, மனைவியோடு இசைந்து இருக்கிற சூழ்நிலை இருக்கா, போனாவே சண்டை, கடுகு இல்லை, உளுந்து இல்லை, அது இல்லை, இது அப்படி, அவங்க இப்படி, இது இப்படி. ஒரு குடும்பத்துல ஒரு 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 ஆவிக்குரிய ஜீவியத்துல கணவன் மனைவி கட்டப்பட்டுட்டா எப்படி ஆகும் தெரியுமா? ஏன் குடும்பமா வரணும், ஏன் குடும்பமா ரட்சிக்கப்படணும்னா அந்த கருத்து வேறுபாடு, பிரிவினை வீட்டுக்குள்ள வராது. கர்த்தருக்கு பயப்படுவாங்க, வார்த்தைகளை தியானம் செய்வாங்க. கர்த்தருடைய அந்த அந்த பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். குடும்ப ஜெபம் பண்ற வீடுகளில், இரவு தோறும் குடும்ப ஜெபம் பண்ணுகிற வீடுகளில் ஒவ்வொரு தேவ தூதர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பாதுகாப்பாங்க.
நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். ஒரு மகள் ஒரு வீட்டின் கதவை தட்டினாலாம். அப்போ தட்டும் பொழுது அந்த கதவை தட்டினோடனே கதவு திறந்துருக்காங்க. திறந்தோடனே ஒரு அம்மா நின்றுருக்காங்க. என்னம்மா, ஏன் என்ன காரியம்னு கேட்காங்க. இல்லைங்கய்யா, நீங்கள் டெய்லி ஒன்று சொல்லுவீங்களே, அதை இன்னைக்கு நீங்கள் சொல்லலையே, அதனால் கேட்கணும். டெய்லி ஒன்று சொல்லுவோம்மா, என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்கிற, எனக்கு புரியல. இல்லை, டெய்லி இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடி ஒரு காரியெல்லாம் சொல்லுவீங்களேன்னு. ஜெபம் பண்ணுறதாம்மா? ஆமாங்கய்யா, அதை இன்னைக்கு நீங்கள் சொல்லலையே. நாங்கள் சொல்லலை, நீ எதுக்கு கேட்குற அப்படிங்க. இல்லை, நான் ஒரு முறை என் குடும்பத்தில் பெரிய சண்டை, வேலை பார்த்த இடத்துல சில இடங்கள்லாம் சண்டை. நான் கவலையில் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து மருந்தை கலக்கி குடிச்சிட்டு சாகலான்னு வாயை திறக்கும் பொழுது நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஒரு இது சொன்னீங்க பாருங்கள், பாட்டு பாடி தூச்சு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது என் இருதயத்துக்கு ஆறுதலாக இருந்தது. நான் சாகக்கூடாதுன்னு என் உள்ளத்தில் தோன்ற ஆரம்பித்தது. எனக்கு ஒரு குமாரன் இருக்கான், என் கணவர் இல்லை, ஆனால் என் பிள்ளைக்காக நான் வாழணுன்ற அந்த நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, அது என்னை தூண்டினது. நான் என்ன செஞ்சேன், அந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு தூக்கி போட்டுட்டு நான் ஒவ்வொரு இரவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உட்காருவேன். இன்னையிலேருந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டை ஒட்டி டெய்லி ஒருத்தவங்க உட்கார போகிறாங்க. எதுக்கு? சீரியலை கேட்கறதுக்கா? நீங்கள் கணவன் மனைவி சண்டை போடுற சத்தத்தை இனிமையாக கேட்கறதுக்கு. யாரோட சண்டை போட போடுறத? கர்த்தரோடு கூட நீங்கள் களத்தில் நின்று என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஞானவாணி ஆக்கும்னு நீங்கள் சண்டை போடுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க போகிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த நாளில் அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணாமல் படுத்துட்டாங்க. அந்த மகள் ஓடி இன்னைக்கு நீங்கள் டெய்லி செய்கிறத செய்யவே இல்லையே. உங்கள் குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டிருக்கும். என்ன நடந்தாலும் இன்னைக்கு பாருங்க, எங்கள் வீட்டில் 4 பேர். எங்கள் அம்மாவுடைய ஜெபம் முழங்கால் போட்டு கத்தி சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க. நாங்கள் 4 பேர், எங்கள் அப்பாவோட சேர்ந்து 5 பேரும் எங்கள் அம்மாவோட ஜெபத்தில் தூங்குவோம். எங்களுடைய அம்மாவோட ஜெபம் வீடு முழுவதும் கேட்கும். எங்கள் வீட்டு முழுவதும் ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு 4 பேரும் ஊழியம் செய்கிறோம். குடும்ப ஜெபம் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள, இப்ப கணவன் ரட்சிக்கப்படாம ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள, பாவ வாழ்க்கைக்குள்ள இருந்தார்னா, உங்களுடைய நல்லடக்கையும் நல்ல ஜெபமும் அவரை கர்த்தருக்குள்ள நடத்த ஆரம்பிக்கும். நீங்க கூடி ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இந்த ஆபிரகாமுடைய ரட்சிப்பு, அவன் தேவன் சொன்ன வார்த்தை கண்மூடித்தனமா கேட்டுக்கிட்டு அங்க பரப்புறான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நீ போ அப்படின்னு கர்த்தர் உங்களை என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க உங்க தகப்பன் வீட்டில் இருந்தீங்க, உங்க தகப்பன் வீட்டில இருந்து உங்க கணவன் வீட்டுக்கு கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க கணவர் வீட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா உங்களோட அவர் பேசணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு, அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும். அதற்காக உங்களை கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா உங்க ரட்சிப்பையும் பார்க்கணும்ல. அல்லேலூயா. அதனாலதான் கணவன் மனைவியோடைய ஒப்புதலை கர்த்தர் கேட்டார். இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும்னா, அப்ப அவர் வாழும் பொழுதே மரணத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலை கொண்டு வந்துடக்கூடாது. அவருக்கு எப்படி இருக்கணும்? கணவரோட இருக்கும் பொழுது, மனைவியோட இருக்கும் பொழுது நீங்க எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்துக்க வேணும். அவர் எப்போ பார்த்தாலும் ஐயோ நம்ம வாயவே கொடுக்கக்கூடாதுன்னு அப்படியே வாயை பொத்திட்டு அப்படி உட்கார மாதிரி பண்ணிடக்கூடாது. உங்களோட அவர் பேசக்கூடிய அனுபவம் உண்டாக்கப்படும். அப்பதான் அவங்க உங்களோட கூட உடந்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க கர்த்தர் கொண்டு அதை கொடுப்பார். அல்லேலூயா. குடும்பமா வந்தீங்கன்னா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆயிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. பாருங்க, இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புறேன். எபிரேய புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் பக்கமாய் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 11:8 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு விஷயத்தை கவனிங்க, அவனுக்கு தெரியலையா சுதந்திரமா ஒரு இடத்தை அவர் கொடுக்க போறாராம். உங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் வான்னு கூட்டிட்டு வந்துட்டார்னா, ஒரு தேசம் ஒன்று உண்டு, பரலோகம். உங்களுக்கு சுதந்திரமாய் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுக்க போறாரு. நீங்க யாரையும் அண்டிட்டு உட்கார விட மாட்டாரு. கர்த்தர் கட்டாயம் ஒரு சுதந்திரமான ஒரு இடத்தை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கண்டிப்பா வைத்திருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் அதை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களே. இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற, பாருங்க, விசுவாசத்தினால. ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? உங்க விசுவாசத்தை, அவிசுவாசத்தை கர்த்தர் பார்க்க கூடாது, காட்டக்கூடாது. உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு நான் சொல்ற ஒரு காரியத்தின் மூலமா நீங்க விளக்குங்க. சரியா? உங்க வீட்டுக்கு இல்ல, நான் என்னையே சொல்றேன், அப்பதான் நல்லா இருக்கும். நான் வீட்டு வாசலுக்கு, எங்க வீட்டுக்கு பால் ஊத்த வராரு. நான் ஒரு வெசல், ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நான் போறேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் விசுவாசத்தையும் அவிசுவாசத்தை குறித்து ஒரு விளக்கம், சின்ன விளக்கம். ஒரு தேவ மனிதர் கொடுத்த வார்த்தை அது. எனக்கு அது ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருந்துச்சு. இப்ப சொல்லும் பொழுது ஞாபகம் வந்தனால உங்களுக்கு சொல்றேன். அப்ப பால் வாங்க கீழே போறேன். பால் ஊத்த வந்துட்டாரு. அவர் உலக்கில் அந்த பாலை பிடிக்கிறாரு. அப்போ நான் பாத்திரத்தை ஒரு மூடியோட போட்டு கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறேன். அப்போ அவர் சொல்றாரு, இந்த மூடியை நீங்கள் எடுங்கன்ற. நீங்கள் ஊற்றுங்க. அவர் சொல்றாரு, என்னங்க மூடியோட சொல்றீங்க? மூடியோட கேட்குறீங்களேங்கன்னு. இல்லை நீங்கள் ஊற்றுங்க. என்ன செய்கிறேன் நான் போய் அங்கே அந்த பாத்திரத்தை மூடி போட்டுக்கிட்டு பாலை ஊற்றுங்கன்றேன் அவர்கிட்ட போய். அவர் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. எப்படி ஊத்துறது கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது போலதான் இருக்கு நம்மளுடைய அவிசுவாசம். எப்படி காண்பிக்கிறோம்னா, நான் கர்த்தரை நம்புறேன். எப்படி? பால் வாங்க வந்துட்டேன், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி வாங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி, பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு குழுவோ எதுலையோ ஒன்றை தேர்ந்தெடுத்து முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிடுறது மூடி. இப்ப கர்த்தர்ட்ட போய் மூடி போட்டுட்டு போய் அங்க கேட்கறது, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, மூடியை எடுன்றாரு, அவிசுவாசத்தை எடுன்றாரு. மூடியை எடு மகளே, நான் கொடுக்கிறேன், நீ கேட்டதை உன் பாத்திரத்துக்குள்ள நான் தர ரெடியா இருக்கேன்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு வந்து கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்போம். எப்படியாச்சும் அந்த ஆள் உள்ளத்துல பேசி இன்னைக்கு அந்த பணத்தை கொடுக்க வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு தேவையானதை நீங்க தாங்கன்னு கேட்காம, நீங்க தாங்கணும்னா நீங்க என்ன செஞ்சிடணும்? இந்த மூடி என்ற அவிசுவாசத்தை எடுத்துடணும். மூடி என்ற வேற ஒரு காரியத்தை உள்ள வைக்க கூடாது. யாரோ ஒரு மனுஷனை நம்பிக்கிட்டு வந்து கர்த்தர்ட்ட போய் பாத்திரத்தை நெட்டக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதன் நம்புறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பாத்திரத்தை நீ மூடிட்டு என்கிட்ட கேட்கிற என்ன சொல்லி? பாலை ஊத்துங்க. மூடி இருந்த பாத்திரத்து மேல பாலை ஊத்துனா என்ன ஆகும்? ஆசீர்வாதத்தை கையில வச்சுக்கிட்டே இன்னைக்கு காத்திருக்காரு அப்பா. இன்னைக்கு எப்ப நீங்க இந்த மூடியை தூக்குறீங்களோ, நான் இனிமே அந்த ஆளை நம்ப போறதில்லன்னு எப்ப முடிவு எடுக்கிறீங்களோ, இனிமே நான் இந்த காசுக்காக இல்லை, இந்த காரியத்துக்காக, இதுக்காக, என் பிள்ளை படிப்புக்காக நான் மனுஷங்கிட்ட போய் நிற்க போறதில்ல, நான் தேவனிடத்தில் நிற்க போறேன்னு எப்ப அந்த மூடியை தூக்குறீங்களோ, அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் நிரம்ப ஆரம்பிக்கும். கட்டாயம் கர்த்தர் கொடுக்க போறாரு.
நிச்சயமா அதை நிரப்ப கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆபிரகாமின் காரியத்தை தான் சொல்றாரு. அவன் என்ன செஞ்சானா? விசுவாசிச்சு பெறப்பட்டானா. என்னை அழைத்தவர் சகலத்தையும் கொடுப்பார் என்று. உன்னை என்கிட்ட வான்னு ஏசப்பா கூட்டிட்டு வந்துட்டார்னா நிச்சயமா உங்களுக்கு சுதந்திரமாய் அடைய போகிற ஒரு தேசமும் உண்டு, ஒரு இடமும் உண்டு. அந்த வசனத்துல எழுதிருக்கு, அவன் விசுவாசித்து என்ன செஞ்சான்? ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். இப்ப உங்களை பரலோகத்துக்கு போறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்க விசுவாசிச்சு வந்தீங்கன்னா, இங்க பாருங்க, யாருக்கு இந்த உலகம் நிரந்தரமே கிடையாது. நீங்க நரகம் போகணுமா பரலோகம் போகணுமான்னு முடிவு எடுக்கிற இடம் இந்த பூமி. ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க திரும்பவே முடியாது. சரி, இதற்கு அடுத்த பகுதியில 2வது வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். முதல் காரியத்துல கர்த்தர் சொன்னாரு, எவன் ஒருத்தவன் என் பேச்சை கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றானோ அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. அல்லேலூயா. 2வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். அதுல 12:2 நம்ம வாசிச்சோம். அதற்கு ஆதாரமாக 15வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. அதுலயே 15:5 ஆதியாகமம். அவர் அவனை வெளியே அழைத்து, ஆண்டவர் கூப்பிடுறாரு, மகனே நீ வெளியே வா, வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. இப்ப உங்களை கேட்கிறாரு, நீ என்ன கூடுமானால் என்ன. பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். எப்படி கொடுக்கிறாரு? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட்டான், அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டான், அவன் பிள்ளை எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சந்ததியா அப்படியே வரும். கர்த்தர் சொல்றாரு, உன்னால நட்சத்திரத்தை எண்ண முடியும்னா என்ன. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிகள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பெருகி வருவார்களாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்தவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பெருக்கத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பெருக்கம் அப்படித்தான் இருக்க போகிறது. அல்லேலூயா. 35ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. இங்க பாருங்க, அழைச்சிட்டார்னா ஒரு பெரிய திரள் கூட்டமா இவங்களை கட்டாயம் மாத்துவாரு. அழைப்பு கத்தட்டு வந்துடணும். நீ வெளியே வந்துருன்ட்டார்னா, நீ வெளியே வந்தேன்னா நிச்சயமா ஆசீர்வாதம் தான். கர்த்தர் சொல்றாரு, வெளியே வந்தா நட்சத்திர கூட்டங்களை போல பெருகுவா. கூட்டம் கூட்டமா உன் சந்ததிகள் பெருகும், அது ஆசீர்வாதமா இருக்கும். இங்க பாருங்க, மரணம் அந்த சந்ததியை பிடிக்காது. அல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை இறந்துச்சு அந்த செய்தி வராது, அந்த சந்ததியின் பெருக்கத்தை தான் நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் கொடுக்கிறாரு. 47ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அங்கிருந்து தாவி அப்படியே பிள்ளைகிட்ட வந்து இறங்கி இப்ப பிள்ளை கொடுக்கிற வார்த்தையில வருது. ஈசாக்கு. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். கர்த்தர் சொல்ற ஒரு காரியத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய சந்ததி அங்கே இடங்களை வாங்கத்தக்கதாக பழுகி பெருகினார்களாம். இது ரட்சிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற இடம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு, ரட்சிக்கப்பட போகிறவனுக்கு, கர்த்தர் தான் வேணும் நிக்கிறவனுக்கு, விசுவாசத்துக்கு காத்திருக்கிறவனுக்கு, கர்த்தர் கொடுக்கிற சகலத்தை ருசிக்க போறவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புனா
யார் விசுவாசிக்கிற மூடி எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு இடம் போதுமா? நிறைய பேர் அப்படிதான் இந்த அதே இடத்துல அப்படியே உட்காந்து அதே இடத்த காலம்ல போதுங்க என்னத்துங்க. கர்த்தர் உன் மேல ஒரு பிளான் வச்சிருக்காரா? அந்த பிளானுக்குள்ள நீ போகணுமா இல்லையா? சவுல் ராஜாவுக்கு ஒரு பிளான் வச்சு அவனை எப்படி கூட்டு போனாரு? கழுதையை தேட பண்ணி அங்க போய் ராஜாவா ஆக்குனாரா? உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரா? அந்த பிளான் வழியா போக வேணாமா நீ? இன்னும் அதே இடத்துல இது போதும் நிக்காதீங்க. கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தர் உனக்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்ன சொல்றாரு? என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இப்ப உங்களுக்கு ஒரு வாசல் இருக்கின்றாரு, வாசஸ்தலங்கள் இருக்கின்றாரு, உங்களுக்கு கொடுப்பேன்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப வேணா தத்தளிக்கலாம், ஆனா நான் உன் கையில ஒண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அவ்வளவுதானா உங்க ஆமேன்? சோகமான ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற, இங்க பாருங்க, இந்த சோகமான ஆமீன் எதை சொல்லுது தெரியுமா? பாத்திரத்து மேல கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை கொண்டு போய் உள்ள வைக்க நினைக்கிறாரு. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மூடியை எடுக்கவே மாட்டீங்க. எப்படி விசுவாசம் வரும்னு நினைக்கிறீங்க? விசுவாசம் எப்படி வரும்? தேவ வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் பெருகும். நம்ம தேவ வசனம் கேட்கிறோமா? நீங்க வசனத்தை வாசிச்சு உங்க காது கேட்குதா? நீங்க வாசிக்கிற வசனம் உங்க காது கேட்குதா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க ஒரு உயர் பதவியில் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா, அவங்க போகும்பொழுது கார் 3 கார் 4 கார் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஒரு காரில் பிரயாணப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு முன்னும் பின்னுமா கார் இருக்கும். அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? வீட்டுக்குள்ள பைபிள் எடுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது. பைபிள் எடுத்தால் வீட்டுக்காரர் அடிப்பார். ஆனால் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 கார் முன்னு இருக்கும், அவங்களுக்கு தனி காரு, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வரும். அவங்க பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அவங்க ஜெப அறைய பாத்ரூமுக்குள்ள, வீட்டுக்காரர் கத்துவார், எவ்வளவு நேரம் தண்ணியை திறந்துட்டு உட்காந்துருக்க, ஒரு அதிகாரம் வாசிக்கணும்ல. அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் யாருக்காவது இப்படி கட்டுப்பாடு இருக்கா? சொல்லுங்க பாப்பா. அவ்வளோ போராட்டத்தில் அவங்க வாசிக்க 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 ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சம்பளம் 40 இருந்தது 70 80 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களாம். உயர்ந்துக்கிட்டே போதான். அவங்க என்கிட்ட பேசுறது கூட பாத்ரூமுக்குள்ள வந்து தான் ஊழியக்காரர்கிட்டே பேசுவாங்க. பாஸ்டர் எனக்கு ஒரு ஜபக்குறிப்பு ஜெபம் பண்ணுங்கன்னு இப்படி பேசுவாங்க. சட 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 சடன்னு தண்ணி சவுண்டாக கேட்கும். சிஸ்டர் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப நீங்கள் நிற்கிற இடத்துல ரொம்ப சத்தம் கேட்குது சிஸ்டர், அந்த ஃபேனையா அதை ஆஃப் பண்ணுங்க சிஸ்டர். ஃபேனில் பாஸ்டர் பைப்பை திறந்து விட்டு பேசிகிட்டு இருக்கேன் பாஸ்டர். உள்ளே வந்தா என் வீட்டுக்காரரு. நமக்கு அப்படி இருக்கா? இவருங்க சில பேர் போராடுறான் பைபிள் வாசிக்கிறதுக்கு. ஆனா நமக்கு அப்படி தடையே இல்லை. நாம நினைச்ச எப்போ வேணாலும் வாசிக்கலாம். அப்படி ஒரு சுதந்திரம் வந்ததுனால நம்ம என்ன ஆயிட்டோம்? என்ன செய்யறோம்? எடுத்துக்குவான், வாசிப்பான், பைபிள் தானே பார்த்துக்கலாம். இவருங்க அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா கண்மூடி அம்மாட்டு போறான். என்ன சொல்லிட்டார் அடுத்த வார்த்தை? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு வந்து சொல்றாரா, நான் ஆபிரகாமின் தேவன். உன் தேவன் அவர் சொல்லணும். அவரு நான் இன்னார் தேவன் அவர் போய் சொல்லணும். அவர் அங்க அப்படி உருவாக வேணாமா? இவருங்க நீங்க இருந்த இடமே தெரியாம போயிடக்கூடாதுங்க. நீங்க இல்லைன்னா பல பேருக்கு கஷ்டமா தான் இருக்கணும்.
ஐயோ ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களை சொல்லணும். அப்பாடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்ல மட்டும் விட்டுறாதீங்க யாரையுமே. நல்ல வேலை அது வீடை காலி பண்ணிச்சு, நல்ல வேலை அது போச்சுப்பா அப்படின்னு சொல்ல விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். உங்க சாரம் போயிடுச்சுன்னா, நீங்க செய்யக்கூடிய கிரியை போயிடுச்சுன்னா உங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் போயிடுவீங்க. ஒரு சகோதரி சென்னை பட்டணத்தில் இருந்தா, அவ என்ன செய்வா, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லிட்டா அவங்க வீட்டுக்கார அடிச்சு நொறுக்கி விடுவார். அடி என்ன செய்வான்னா, அவர் வீட்டு வேலை ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உட்காந்து பைபிள் வாசிப்பான். ஒரு நாள் ஏதோ ஃபைலை மறந்தவர் இந்த அம்மா முழங்கால் போட்டு பெட்டு மேலே பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கு. வந்துட்டார் பின்னாடி, அது தெரியல. இந்த அம்மா மும்முரமாக பைபிள் வாசிச்சுட்டு இருந்தா, அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, செருப்பு கழட்டி போகிறாரு, வீட்டில் இருந்து உள்ளே வந்து பார்க்குற நடந்து வர்றாரு. எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கலன்னா அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்குன்னு யோசிங்க. பைபிளுக்குள்ளே எப்படி இருந்திருக்காங்கன்னு. முழங்கால்லையே பைபிள் வாசிச்சிருக்காங்க. மோகன் சேனை 6 மணி நேரம் முழங்காலில் பைபிள் வாசிப்பாராம். டிஜிஎஸ் அங்கிள் 10 நிமிஷம் செய்திக்கு 10 மணி நேரம் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்படி பாருங்க, தெய்வ மனிதர்கள் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6 மணி நேரம் முழங்கால் போடுறவர் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க எப்படி ஜெபிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்க சபையில 1.5 லட்சம் ஜனங்க வரணும்னு. முழங்கால் யுத்தம் பண்றவங்க போராடிட்டு இருக்காங்க. இவங்க முழங்கால் போட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டார். கிச்சனில் போய் ஒரு அருவா எடுத்துட்டு வந்து இந்த பைபிள் வாசிச்சுட்டு இருக்குல்ல, பின்னாடியே வந்து ஓங்கிருக்காரு ஏன்னு வெட்டுறதுக்கு. அப்படியே கை நின்றுச்சு. மரத்து போய் அப்படியே கை அருவாளோட நின்றுச்சு. ஆண் கத்துறாரு, கையை கீழே கல்லு மாதிரி நிக்குது. இவங்க கீழே பார்த்துட்டு அம்மா ஐயான்னு கட்டு இவங்க விழுந்துடுச்சு ஓட. ஆனா அவரால் அசைய முடியல. ஐயோ, என் கை இறக்க முடியல. அருவாளோட நிக்குது கை. எப்படி இருக்கு அருவாளோட? அப்படி நின்றா கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அருவாளோட நின்றா. வேற எதுக்கும் போயிடாதீங்க, அங்க போகாதீங்க. அப்படியே அருவாளோட நின்றுருக்காரு. அப்புறம் கத்தி அழுவும். இவங்க ஓடி போய் கையை பிடிச்சி என்னங்க ஆச்சுன்னு, என் கை கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னு. இவங்க கத்தி அழுது கதறி, ஏசப்பா என் கணவரை மன்னித்து விட்டுரும். கை கீழே விழுந்துருச்சு. அந்த மகளுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கையை உடனே விட்டு அன்னையிலிருந்து ஐயாவும் பைபிளோடையே திர்றாரு. இன்றைக்கு பைபிளோடையே சென்னை பட்டணம் முழுவதும் போகிறதும், அவர் பேக்கில் ஆஃபீஸ் போனாலும் என்ன இருக்கு, ஃபைலோட சேர்ந்து பட்டயத்தையும் தூக்கிட்டே போகிறாரு. இந்த பட்டயம் இல்லாமல் நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. எப்படி கர்த்தர் நல்லவர் பாருங்க. பாருங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பைபிளை கொண்டு போங்க, ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு போங்க. சின்னதாக நியூ டெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் வாசிங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவார். பைபிள் கிடைக்கிற இடம்லாம் அப்படியே 5 நிமிஷம். டீ சாப்பிட சொன்னால் அங்கே போய் டீ எடுத்துட்டு அப்படியே பைபிளை வாசிச்சுட்டு குடிச்சு அப்படி. கர்த்தர் அவரை அபிரதமான ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தரனா, ஸ்கார்பியோ காரை கர்த்தர் கொடுத்தாரு அவருக்கு. ஆண்டவரே எனக்கு ஒரு கீபோர்டு தாங்கன்னா, லட்சக்கணக்கான கீபோர்டு. நம்ம 23,000க்கு தத்தளிச்சு கிடந்தான். கத்தட்ட போனேன், ஜபம் பைபிள் வாசிக்கிற அந்த ஆசை, இன்ட்ரெஸ்ட், எப்படியாச்சும் அந்த வசனத்தை வாசிக்கணும்னு வாசிச்சு பாருங்க, வாழ்க்கையை திருப்பி போடுவாரு. பைபிள் அவ்வளவு மேன்மையானது. வெட்ட வந்தவன் கை நின்றுச்சுன்னா பாத்துங்க, என் கணவரை மன்னித்து விட்டுருன்னோடனே கை விட்டேன். எப்படி பாத்துங்க, சென்னையில் நடந்தது. எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர் பாருங்க. பைபிள் வசனத்தை வாசிங்க, உங்க வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி போடுவாரு, சகலத்தையும் மாற்றி போடுவாரு. அல்லேலூயா. இந்த வசனத்துல கர்த்தர் வந்து அந்த 47:27 வாசிங்க. ஒரு காரியத்தை சொன்னாரு. சந்ததி என்ன செஞ்சாராம்? பெருக பண்ணி. அல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். சரி, 12:3 ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். என்ன செஞ்சாரு?
அந்த சீன் நடக்கணுமா உங்க வாழ்க்கையில? நடக்கணுமாங்க? என்ன சொன்னேன்? ஏதோ சொன்னீங்க, ஆனா அது என்னன்னு தான் தெரியலன்னு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். உன்னை எவனா சபிச்சானா அவன் சபிக்கப்பட்டிருப்பானா? அது நடக்கணுமா உங்க வாழ்க்கையில? நடக்கணுமாங்க? 2 பேர் தானா உங்க வாழ்க்கையில? கர்த்தர் கொடுப்பாரு அந்த ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. என்ன தெரியுமா, நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ, இல்ல உங்களை யாராவது ஆசீர்வதிச்சுட்டா அவனை கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிச்சிருவாரு. எப்படி தெரியுமா? உங்களுக்கு கொடுத்து அந்த அந்த கொடுக்கிறவனை அவனை அடுத்து போய் ப்ளஸ் பண்ண போய் நிற்பார். உங்களுக்கு கொடுக்கணும்னு வைக்க போறதே அவர் தான். அவன் கொண்டு வந்து கொடுப்பான், கொடுத்த உடனே அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நிறைய இடத்துல ருசிச்சிருக்கேன். இந்த பில்டிங்கே அப்படிதான் வந்தது. ஒருத்தர் கொடுத்தாரு, அவரை ஆசீர்வதிக்கிறதை என் கண்ணார பார்த்து ரசிச்சேன். எவ்வளவு நாள்? சுட சுட 12 லட்சம் கொதிக்க கொதிக்க கொடுத்தாரு. அப்படி அப்படி ருசிச்சிருக்கேன். நம்புனேன்னா இறங்கி பாரு, ஒருத்தனையும் வெறுமையாட மாட்டேன். அதுதான் அந்த ஆசீர்வாதம். எப்படி சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவன்ட்ட நான் போயிடுவேண்டான்றாரு. உனக்கு யாராவது கொடுத்துட்டானா அவனை கண்ணால பாரு, அவன் நல்லா இருக்க போறான். ஏன்னா கர்த்தர் ஒன்ட்ட தான் சொல்றாரு இந்த வார்த்தையை. உன்னை சபிக்கிறவனை பாருங்க, ஆதாரம் ஒரு வசனம், அதே ஆதியாகமம் 27:29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். என்ன செய்ய போறாங்க? ஜனங்கள் உம்மை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். இதெல்லாம் நடக்கணுமா? அப்போ உங்களை திட்டுறவங்களை நீங்க என்ன செஞ்சிடணும்? கேட்கலையே, முடியுமா உங்களால? உங்களை யாராவது திட்டினாங்கண்ணா, சிஸ்டர், பிரதர், உங்க வீட்டுக்காரர், அதை மட்டும் மன்னிக்க முடியாது பாஸ்டர். அந்த ஆளை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியாது அவர் பேசுகிற வார்த்தை எப்படி தெரியுமா? உள்ளத்தை நறுக்கும் நறுக்கும் குத்துற மாதிரி இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் அவர் பேசுகிற வார்த்தை? அப்படி பேசுவார். என்ன நடக்குது? மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்க முடியுமா? எங்க வீட்டு வாசல்ல இங்க கீழே, அங்கே ஒரு 2-3 வீடு தள்ளி ஒரு அம்மா தண்ணியை கூட்டி கூட்டி தள்ளி அப்படியே டெய்லி பாஸ்டர் கொதிச்சு கொதிச்சு அடங்கிட்டே இருந்தார். என்ன பண்ணுறதுனே தெரில. அவரால் சண்டை போட முடியல. டெய்லி வீட்டில் உட்காந்து மனைவியிடம் என்னை கொதிக்க விடுகிறார்கள், தண்ணியை தள்ளி தள்ளி கொதிக்க விட்டுக்கின்றிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ரோடு நல்லா போட்டோடனே அவன் கழுவி விட்டுறான். நேராக பாய்ந்து அந்த நீரோட்டம் காவேரி ஆறு நேராக வந்து என் வீட்டுக்கு கீழே தங்கிடுது, என்னுடைய 2 வீலர் கீழே தங்கிடுது, என்னுடைய எல்லா படிக்கட்டெல்லாம். டெய்லி வெளியே இறங்கும் போதெல்லாம் ஏறும் போதெல்லாம் அந்த வீட்டையும் அவங்களையும் ஒரு பார்த்து காப்பாற்ற மாட்டேங்களா ஆண்டவரே, என்ன செய்ய முடியும் ஊழியக்காரங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் மூடிக்கிட்டு புலம்பிட்டு கத்தி திட்டுக்கு வெளியே எதுக்காக திறந்து வேற என்னது அதான் செய்ய முடியும் நம்ம கத்துட்டு. ஏன்னா நம்ம சாட்சியாக வாழணும்ல, அதனால தான் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே கத்துறது. கத்தி போட்டு கதவை திறந்து வச்சுட்டு ரொம்ப இழைச்சி வெளியே வந்து நின்று ரோட்டை இடம் திட்டீர்னு பக்கத்து வீட்டில் அடுத்த வீடை தாண்டி தானே நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த வீட்டில் பற்றிக்கிச்சு. தட்டாறு முட்டாறு அடித்தாங்க. அன்னையோட அந்த அம்மா தண்ணியை ஊற்றி கழுவாம தெளிச்சு தொடச்சி விடுது. இப்போ கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் உங்க ஜெபத்தை கேட்டாரு. என்ன செஞ்சிருவாரு தெரியுமா? வெளியே வந்துருவாரு. யாரையா ஒருத்தவங்களை பலசாலியை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாரு. சண்டை போட்டது யாரு தெரியுமா? கோலியாத்து. யோ, கோலியாத்தை கொண்டு போய் உனக்காக சண்டை போட வைப்பாரியா தெரியுமா? கோலியாத்து போய் நின்றாரு ஜெய்ஜாண்டிக்கா, கரக்குன்னு காலில் பிரஷ் பண்ணிக்கிட்டு பட்டை கிளப்பிட்டாரு. அதோட பாஸ்ட் சந்தோஷமா கொண்டாடுவோம்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அதுல இருந்து பாஸ்டர் எதை பத்தி கவலைப்படுறதில்ல. இது நல்ல சிஸ்டமா இருக்கு. எவனா எதை சண்டை போட்டானா கதவை முடிக்கணும் வீட்டுக்குள்ள போய். மனைவி பிள்ளைகள்லாம் கடந்து இருந்தாலும் ஏன் தான் இப்படி கத்திட்டு கிடக்குறாரோன்னு தெரியலையே. ஆனா வெளியே ரிசல்ட் மாறும். அல்லேலூயா. மத்தேயு 6:6 அப்படிதான் சொல்லுது. அந்த ரங்கத்துல நீ என்னெல்லாம் ஜெபம் பண்ற. இங்க பாருங்க, தயவுசெய்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு அடையாளத்தை ஒண்ணு காட்டுங்க. பாஸ்டர் போல கதவை மூடிட்டு கத்துங்க உள்ள போய். எவ்வளவு திட்டுங்க, சண்டை போடுங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில வந்து நல்ல பிள்ளை மாதிரியே வெளியே போயிருங்க. கத்தர் ஒரு சமாதானத்தின் யுத்தத்தை கத்தர். நான் பாருங்க, கோலியாத்தை நீங்க அடிக்க தேவையில்லை. கோலியாத்தை அவங்க போய் அவங்களே அடிச்சுக்குவாங்க. விரும்புறீங்களா? அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த வசனம் யாருக்கெல்லாம் வேணும்? உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களை யாரையாவது சபிச்சாங்கன்னா அவங்களை இன்னைக்கு சபிக்க போற. யாருக்கு வேணும்? நிச்சயமா வேணுமா? நான் தேவ மனிதனா அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்னு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள பழிக்க போகுது. அது உங்களை நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறேன். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுக்க. இன்னைக்கு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரியுது. சிஸ்டர் தலையாட்ட நல்லாவே புரியுது. உனக்கு தாயா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு. இங்க பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். இன்னைக்கு நான் எங்க அப்பாட சொல்லிட்டேன், நீங்க இங்க இருப்பீங்கன்னு என் ஜனத்திட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கண்டிப்பா இங்கதான் இருப்பார். சட்டையை விரிச்சுட்டு நிற்பார். கண்டிப்பா உங்களை இன்னைக்கு தொடுவார். நீங்கள் சுகம் பெற்று கடந்து போறீங்க. நீங்க நிறைய ஆசீர்வாதத்தோட கடந்து போறீங்க. இங்க பாருங்க, ஒரு துளி உங்க இருதயத்துல அந்த கசப்பை மாத்திட்டீங்க வச்சுங்களேன், ஒரே ஒரு பெட்டு போடான்னு விட்டுட்டு போயிட்டீங்க வச்சுங்களேன், உங்களுக்காக அவர் செஞ்ச பலத்த யுத்தத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு தான் திரும்பி வருவீங்க. வேணுமா யுத்தம்? அல்லேலூயா. நல்லவர் நல்லதை நடத்துவார். அல்லேலூயா. சரி, உங்களை குறிச்சு ஒரு காரியத்தை அப்படியே பேசும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை தொடர்ந்து வாசிங்களேன். அந்த வசனத்தை 29 வாசிங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜனங்கள் உங்களை சேவிக்கணும் வேணுமா? ஜாதிகள் உன்னை வணங்கவும், ஜாதிகள் உங்களை வணங்கணுமா? உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். யார் உங்க சகோதரர்? உங்க சகோதரி யாரு? உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடாதீங்க. சரி, அவரும் சகோதரர் தானே. அவர் ரட்சிக்கப்படணும் தானே. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட அவரு சகோதரர் தானே ஒரு நாள். ஆமா. அவன் அவர் உங்களை வணங்கணுமா? நடக்க போதுங்க. இது யாருடைய வாழ்த்துதல்? ஆவிக்குரிய தகப்பன் உங்களை வாழ்த்துறாரு. வேணுமா? சொல்லுங்க. இப்ப உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். யாரு உங்க தாயின் பிள்ளைகள்? யாரு? சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, இவங்க எல்லாம் உங்களை பேசுவாங்க. ஓ, இந்த பிள்ளை சரியா ஆண்டவரை பிடிச்சுக்கிச்சியா, ஏளனமா பார்த்தவனுக்கு முன்னாடி உயர்த்துறேன்னு சொல்றாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இன்று மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சு சொல்றேன், கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி எழுதுகிறார். வாசிங்க. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், அவ்வளவுதான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். அவ்வளவுதான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இது தகப்பனுடைய ஆசீர்வாதம். அப்படியே சாங்ஷன் ஆகுது. யார் வேணும்ன்றானா அவனுக்கு பெற்றுக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்துமா ரொம்ப வெளியேறப்பட்டது. அதனாலதான் அதை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுடைய ரட்சிப்பை பாத்தீங்களா? இந்த 3 வசனத்தின்படி அப்படி சொன்னதெல்லாம் செஞ்சு நடத்தி காட்டினாரு. இன்னைக்கு உங்களை ரட்சிக்கணும்னா நீங்க இந்த வெளியேறப்பட்ட ஆத்மாவை பாருங்களேன். மத்தேயு 16:26 வாசிங்களேன். ஒரு காரியம் அதுல போட்டிருக்கு. மத்தேயு 16:26 பாருங்களேன். ஒரு காரியம், உங்க ஆத்மா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எது லாபம்? ஏங்க, எல்லாத்தையும் சம்பாரிச்சு காரு, பங்களா, வீடு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவை கொண்டு போய் நரகத்துல விட்டா என்னங்க பிரயோஜனம்? உங்களை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டு, உனக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காக நான் ரத்தம் சிந்தி மீட்டேன்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் நரகத்துல விட்டா என்ன பிரயோஜனம்? அப்போ உங்க ரட்சிப்புனா என்ன?
உங்க ஆத்மாவையும் அவர் கவனம் செலுத்துறாரு. நீங்க உங்க ஆத்மாவை கவனம் செலுத்துங்க. அது ஒரு பெரிய மேன்மையான இடத்துக்கு அது போகணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதை கூட்டிட்டு போக விரும்புறாரு. அதை ஆண்டதான் அதனாலதான் சொல்றாரு, லாபம் என்ன, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக அதை கொடுப்பான். ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டது. ஏன் சபைக்கு வரலன்னு போன் அடிக்கிறோம்? ஏன் கேட்கிறோம்? நீங்க வெளியேறப்பட்டவங்க. உங்களுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தினது உண்மை, உங்களை மீட்டெடுத்தது உண்மை. உங்க வாழ்க்கையில இங்க பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுறத நாங்க பார்க்க போறோம். அதுதான் எங்களுக்கு ஆசை, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்முன் காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:12. உலகத்தில் உள்ள ஆவி, இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியை நாம பெற்றுக்கொண்ட கூடாது. உலகத்தின் ஆவியை பெறாமல் இதுதான் ரட்சிப்புக்கு அடையாளம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தேவனால் கொடுக்கப்பட்டதை அறிகிற ஆவியை பெற்றிருக்கிறான். அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். நீங்க தேடி பார்க்கணும், தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரு. நான் அந்த சபையில என்ன அப்பா கிட்ட வாங்கினேன், எனக்கு ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்தார். நான் அந்த வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ள என்ன கிரியை செஞ்சிருக்கு, நான் அதை அறிகிறேனா? அதை அறிஞ்சனா தேவன் எனக்கு கொடுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்பா பிதாவே என்று திரும்பவும் நீங்க பயப்படுகிறதுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த உலகத்தை கண்டு எல்லாத்தையும் கண்டு பயந்தீங்கன்னா, கடனை கண்டு பயந்தீங்கன்னா, நீங்க என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தரை இன்னும் விசுவாசிக்கல, பாத்திரத்தின் மேல மூடிய போட்டு தான் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசுவை நம்புறவனுக்குள்ள பயம் இருக்காது, நம்பிக்கையா இறங்குவான். இந்த உலகத்துக்குள்ள நான் வாழ்வேண்டா, நான் ஜெயிப்பேன்டான்னு வருவான். பணத்தை ஒருத்தன் நம்பி இறங்குறான்னு வச்சுங்களேன், அவன் எப்போ வேணாலும் கீழே விழுவான். ஏன்னா அந்த பணம் என்ன வேணாலும் பாதையில கூட்டிட்டு போயிடும். அது உன்னை பெருக்கிறேன் பெருக்கிறேன் பெருக்கு, ஏதாவது ஒன்று செய்யற அதை செய்ய ரிசைன் உன்னை கீழே விழ தள்ளிடும். ஆனா இயேசுவை நம்பி இறங்குனீங்கன்னா நிச்சயமா எதை குறித்து உங்களுக்கு பயமே வராது. வாழ்க்கையே மாறிடும். கர்த்தர் அப்படி ஆச்சரியமா நடத்துவாரு. ஹல்லேலூயா. என்ன காரியம் கர்த்தர் சொல்றாரு? தீத்து 2:12 வாசிங்களேன். தீத்து 2:12. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம். என்ன செய்யக்கூடாது? அவபக்தி, லௌகீக இச்சை, அது என்ன செய்யணுமா? நம்ம வெறுக்கணுமா? இது வெறுக்கிற அனுபவம் தான் கர்த்தர் உங்களை நடத்தும் போது அவர் கொடுக்கிற சந்தோஷம் உங்க ஆத்துமாவை அவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ளாயின்னு மாற்றும். மரியாளுக்கு குழந்தை இல்லை, கல்யாணமே ஆவல. எலிசபெத்துக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, குழந்தை இல்லை. எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா, ஏதோ எத்தனை மாசமா இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அப்ப இந்த மரியாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாளுக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. நான் கல்யாணம் ஆகாத பிள்ளை, என்னைய ஊர் உலகம் என்ன சொல்லும், நீங்க கொடுக்கறது உங்களுக்கு நியாயமா, இது சரியா? அப்படியா சொல்லிச்சு? ஏதாவது சொல்லிச்சா? கிருபை பெற்றவளே வாழ்கன்றாங்க. ஏன்னா உலக ரட்சகர் இன்னைக்கு உனக்குள்ள பிறக்க போறாரு, உனக்குள்ள வரப்போறாருன்ற ஒரு விசேஷித்த செய்தியை கொடுக்குறாங்க.
ஒரு பெண் நிச்சயம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அவளை திருமணம் முடிப்பாங்க. யூதர்களுக்குள்ள எவ்வளவு காலம்? அதையும் நீங்களே சொல்லிருங்க. 1 வருட காலம். 1 வருடத்துக்குள்ள என்ன நடக்கணும்னா அவங்க சுத்திகரிப்பு. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் சொன்னா நிச்சயம் பண்ணதுக்குள்ள கிறிஸ்து நமக்குள்ள பிறந்துடணும், உருவாகிடணும், கிறிஸ்து உருவாக்கப்படணும். நாம கிறிஸ்து அந்த இப்ப யோசேப்பு கிட்ட அந்த அம்மா மாசமா இருக்கும்போது யோசேப்பிட்ட போகுது. எப்படி இருந்துக்கு அந்த ஐயாவுக்கு? இப்ப நம்ம ஊரே எடுத்துக்குங்க. இப்ப ஒரு அம்மா கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, மாசமாகி அந்த அம்மா அங்க போகுது அவர்கிட்ட பார்க்க. அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? யோசேப்பு என்ன செஞ்சாரு? அந்த அம்மா அங்க இருந்து வந்த உடனே பார்த்த உடனே யோசேப்புக்கு தோணி இருந்திருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொப்பனத்துல தரிசனமாகி அவளை தள்ளின செத்த அப்படின்ட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வாமா ஆமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லலைன்னா அவர் இறங்கியிருப்பார், காலத்துக்குள்ள வந்துருவார். முன்னாடியே சொல்லுவதற்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்காருன்னா அதை அறிவிக்கிற தூதன் வந்துருவாங்க. உங்க கணவர்கிட்ட உங்களுக்குள்ள இந்த மக சரியாயிட்டா, கிறிஸ்துவ பிடிச்சிட்டா, இவ பைபிள் வாசிக்கிறா, ஜெபம் பண்றான்ற அடையாளத்தை உங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்றதுக்கு ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பிடுவார். கண்டிப்பா நடக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இப்பொழுது முன்பு போல இல்ல, ஒரு மாற்றத்தை அவர்களுக்குள்ளே காண்கிறோம் என்று அவர்கள் சொல்லும்படிக்கு கர்த்தருக்கு அனுப்பிடுவார். எலிசபெத்துக்குள்ள அந்த செய்தி போனோன்னு எப்படி இருந்துச்சு? இந்த அம்மா மாசமா போச்சு, அங்க நின்னுச்சு. ஆனா எலிசபெத்துக்குள்ள அந்த செய்தி போனோடனே அவளுக்குள்ள மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப வருஷமா அவ குழந்தை இல்லாம இருக்கா. குழந்தை இல்லாம இருந்து அவ கர்ப்பம் தரிச்ச உடனே இந்த மரியாள் உடனே அவளை போய் சந்திக்கிறான். எனக்கு இப்படி பிறக்க போதான், அப்படி இருக்கான், என் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு. ஆச்சரியம்தான். அவர் வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிட்டான் அபிஷேகத்துல. அல்லேலூயா. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு வித்தியாச அனுபவத்தோட போய் சந்திச்சிருந்தா. இப்ப கல்யாணமாகாத பெண் கர்ப்பம் தரிச்சிட்டா. யாரு? மரியாள். இப்போ இதே இது நம்ம ஊர்ல இருந்து இப்போ ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிச்சு இன்னொரு பெண்ணிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்? அவ என்ன சொல்லுவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கைராசி உள்ளவர். சொல்லியிருப்பாளா? சொல்ல மாட்டாளா? நடந்திருக்குமா? இருக்காதா? பழைய ஐடியா, ஏய் இந்த மாதிரிலாம் தெரியவே கூடாது. என் மனைவி ஒரு முறை மாசமா இருக்கும்போது ஸ்கூல்ல சொன்னாங்க, அக்கா உங்க வயிறு ரொம்ப வீங்கிட்டே இருக்கு, என்னன்னு செக் பண்ணுங்க டாக்டர்கிட்ட. அவங்க மாசமா இருக்காங்க, அது தெரியாம உங்க கூட இருக்கவங்க உங்க வயிறு என்னன்னே தெரியல, உங்க வயிறு பெருசாயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு. அது மாதிரி திடீர்னு வந்து நின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நல்ல வேலை மரியாள் அந்த காலத்துல இருந்தாங்க. இந்த காலத்துல வந்திருந்தாங்கன்னா பல ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருப்பாங்க, நம்ம ஏரியாவில் டவுலத்து பயங்கரமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லலை, நல்ல வேலை அதை கேட்கல. எலிசபெத்திட்ட போகணுன்னு. யார்கிட்ட போகணும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்த உடனே இது எதை காட்டுது தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா ரட்சிக்கப்பட்டவன் யார் ஆண்டவருக்கு பயப்படுறானோ அவங்கிட்ட போய் உனக்கு கிடைச்ச செய்தியை சொல்லு. பிரஜாதியிட்ட அவிசுவாசிகிட்ட போய் சொன்னேன்னா அவன் நல்ல டாக்டரை தான் காட்டுவான். எத்தனை பேருக்கு புரியுது? நீ மட்டும் வீடு வாங்கிட்டு புறஜாதிட்ட சொல்லி பாரு, உன் வீட்டுல என் கனவுட்டு 2 நாளா சந்தோஷமா பேசிட்டு இருக்கேங்க சொல்லி பாரு. பக்கத்து வீட்டுல சாயந்தரம் வந்து சண்டை போடுவாரு, பத்தி எரியும் பக்கத்து வீட்டுல. உனக்கு தெரியுமாயா, அந்த ஆள் பாத்திரம் விலைக்கு தர்றாரு, ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, நீயும் நாய்க்கு ஏன் நீங்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பத்திக்கும் அந்த கதையை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க அப்படின்னா, அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன செய்யணும்? உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது?
அன்பு குறக்கூடாது. அங்க போய் இங்க கொடுக்குற கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அங்க போய் ஷேர் பண்ணிக்கிறது. அவன் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அடிக்கடி நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நாங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திர எடுத்துக்கொள்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களும் என்ன செய்யணும், ஒரு நாள் வருவார், அவராக வந்துடுவார். ஒரு நாள் நீங்க தான் கூப்பிட்டு வரணும். கணக்கு உங்ககிட்ட தான் கேட்பாரு. உங்க வீட்டுக்காரர் யார்கிட்ட கேட்பாரு? உங்க பிள்ளைய யார்கிட்ட கேட்பாரு கணக்கு? உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியான்னு உங்கள்கிட்ட தானே கணக்கு கேட்பாரு. உங்க வீட்டுக்காரரு சபைக்கு வரலன்னா யார்கிட்ட கேட்பாரு? இன்பத்திலும் துன்பத்திலும் சாவிலும் கீவிலும் என்னென்னமோ சொன்னீங்களே. சர்ச்சைக்கு போகும்போது மட்டும் அவர் வீட்டிலையும் நான் இங்கேயும், அவர் வேறொரு இடத்துலையும். அப்படியா? அவர் ரசிக்கப்படலைன்னா கணக்கு நீங்கள் தான் போய்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுப்பா, நீங்கள் சொல்லிட்டேன்ப்பா. ஆமாம், பயந்து நடுங்கியாவது போய் அந்த ஆள் என்ன சொல்ல போற, அப்படிலாம் அவிசுவாசமாக பேசாதீங்க, விசுவாசத்தோடய போங்க. யோ நாளைக்கு அப்படிலாம் பேசாதீங்க. ஏங்க கல்யாணத்தப்ப பேசணும்ல, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அது மாதிரி பேசுங்க. அப்போ தான் அவர் வேகமாக உங்களோட சேர்ந்து சர்ச்சுக்கு வருவார். உன்னை வரியா வரலையா, நீ வரலைன்னா பார்த்துக்கையா சோத்துல அப்படிலாம் சொல்லிடாதீங்க, விசுவாசமாக பேசிடாதீங்க. வாசிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தையும் பெருமையுமாகிய இதெல்லாம் எதுல உள்ளது? உலகத்துல உள்ளது. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது ஆண்டவரால கொடுக்கப்படுறதில்ல. உலகத்துல பார்த்து அந்த பொருளுக்காக நீங்க அடிச்சுக்காதீங்க, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. இது தேவனால வரல, இது இந்த உலகத்துல. எத்தனை பேர் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து பரலோகத்துல போறீங்க? அப்படி அதுலயும் அறகுறை அந்த ஆள் வேணாம், இங்கேயும் சண்டை போடுறான், அவனை அங்கேயும் கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட போய் நிம்மதியா இருக்கலான்னு போனா அங்கேயுமா பரலோகத்துக்குள்ளேயுமா. நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்களே பாஸ்டர், தேவ தூதர்களை போல இருப்பார்கள்னு. அப்பையும் அவர் தேவ தூதர்கள் கூட தான் என் கூட தெரிவாரா? அங்க என்ன இல்ல, கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல. அங்கே அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அப்படின்னா சகல அதிகாரம் பிடிச்சு வல்லமை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்காரன் அடிக்கிற அளவுக்கு இருக்குமா பாஸ்டர்? அவ்வளவு வேதனை. கர்த்தர் அங்கே வேற உங்களுக்கு அனுபவத்தை கர்த்தர் அங்கே பரலோகத்தில் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம், கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே இந்த உலகத்தோட அழிந்து போகும், எதுவும் உங்களோட கூட வரப்போகிறதில்ல. நீங்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்க. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக இருந்தா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவங்களுக்காக இருந்தா அது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா இன்னும் அது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 நான் முடிக்க போறேன். இப்படித்தான் முடிக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான காரியத்துல விளக்க சொல்றாரு. முன்னாடி உங்க பாரம்பரியத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஜெபமா அது சொல்லக்கூடாதுன்னு அப்படி உருட்டினேன். சரி, ஏதோ ஒண்ணு இனிமே செய்யாது உருட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லணுமா? செய்யாதிருங்கள். வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். எதனால மீட்கப்படல? வெள்ளியினாலும் பொன்னினாலும். உங்களை எப்படி மீட்டெடுக்கிறாராம்? வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீங்க வெள்ளி பொண்ணு 10 நாள் 15 நாள் கழிச்சு அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அது கலர் மங்கி போகும். பொண்ணெல்லாம் என்ன ஆகும்? ஒரு கார் வாங்குறீங்க, கார் 5 வருஷம் கழிச்சு என்னங்க ஆகும்? கலரு போயிடும், மங்கிரும், கம்ப்ளைண்ட் ஆயிரும், தேய்மானங்களை கரைஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்காரு பாருங்க, ரட்சிப்பு வெளியேறப்பட்ட ரத்தத்தினால். இப்போ எவ்வளோ விலை மதிக்க முடியாததா இருந்தா இன்னைக்கும் அது ஸ்வீட்டா நம்ம கிட்ட நிக்குது.
இன்னைக்கு நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு எப்படி நிக்குது பாருங்க. இன்றைக்கு அந்த ரத்தத்தினால கழுவப்படுறவர்களை கர்த்தர் பலமாய் மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. லூக்கா 12:15 வாசிங்களேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இங்க பாருங்க, எச்சரிக்கையா இருங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட ஒரு எலும்பு கூடு போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது எலும்பு கூடு போட்டுப்பான், அங்கே கீழே எச்சரிக்கைன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக ஒரு வார்த்தை பைபிள் எழுதியிருக்கோம், ஆனால் எச்சரிக்கைன்னு போட்டா என்ன? அங்க மரணம் இருக்கு. மரணம் இருந்தாதான் எச்சரிக்கை. புதக்குழி இருக்குன்னா அதை சுத்தி வேலி போட்டுட்டு ஒரு இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க, அந்த வழியா வர்றவங்க பாக்குறதுக்கு இங்க புதக்குழி இருக்கு எச்சரிக்கைன்னு போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல எழுதியிருக்காங்கன்னா அங்க எச்சரிக்கைன்னு எழுதியிருக்காங்கன்னா அங்க மரணம் இருக்குன்னு அர்த்தம். இங்க ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? பொருளாசையை குறித்து, அப்படி ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது என்ன செய்யும்னு இந்த பைபிள் சொல்லுது. அதுக்கு பின்னாடி ஒரு மரணம் இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு உண்டான அடையாளம், ரட்சிக்கப்பட்டவன் எதெல்லாம் வேணான்னு சொல்லணும், புறக்கணிக்கணும்னு சொல்றாரு. இதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போய் நீங்க வீட்டுல போட்டு பாருங்க, என்ன காரியத்தை கர்த்தர் இதை சொல்ல வர்றாருன்ட்ட. ஒரு காரியத்தை எச்சரிப்பு அப்படின்னு போட்டா அதுக்கு பின்னாடி மரணம் இருக்கு, பொருளாசைனால ஒரு மரணம் உனக்கு வந்துரும்னு சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தானா கொண்டு வரும். அதனாலதான் வாரம் வாரம் வந்து என்ன வாங்கிட்டு போறோம்? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை முடிஞ்ச உடனே இவ கொடுக்க போறோம் 2 நிமிஷத்துல. அல்லேலூயா. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்ன செய்யக்கூடாது? யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது? வரிஞ்சு கட்டிக்கணுமா? சண்டை போடக்கூடாதுங்க. அவங்கள நானா அவங்களான ஒரு கை பாத்துராம விடும். அப்படியா? என்ன செய்யக்கூடாது? இருக்கீங்களா? இந்த 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 வார்த்தை வந்தோடனே ஏன் எல்லாரும் அமைதியா இருங்க? இந்த காரியத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன செஞ்சிடறீங்க? சண்டை போட்டுறீங்களா? இனிமே நீங்க அப்பா பிள்ளையா காட்டணும். இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் எப்படி மாறணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சரி கட்ட மாட்டேன். வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு அப்பா சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கதறி கதறி அழுவேன். என்னுடைய யுத்தம் இவங்களோட அல்ல, பரலோகத. இங்க பாருங்க, உங்களை ஒருத்தன் என்னமா பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்க ஜெபம் பண்ண உங்களை உயர்த்துல அவன் வயிற்றுல வாயிலையும் அடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்குற தண்டனை அதாங்க. இனிமே அதாங்க நடக்கணும். என்னங்க? ஆமா ஆமா, நடக்கணும். நிறைய பேருக்கு நடக்க வேண்டியது இருக்கு. அப்படியா? ஆண்டவரே சோத்திரம். என்ன நடக்குது அந்த வசனத்துல? வாசிங்க. தீமைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? தீமை செஞ்சிடாதீங்க. உங்களை யாராவது உதாசனப்படுத்தினா அவங்கள உதாசனப்படுத்திடாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எப்படி ஆசீர்வதிக்கணும்? நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வெறியா ஆசீர்வதிக்க கூடாது, மனசார ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? ஆசீர்வதிக்கிற சீன் வரப்போகுது இந்த வாரத்துலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சோதனை வருது. இந்த உலகத்துல உள்ளவன் சில விஷயத்தை அனுமதிக்கிற, சில காரியத்தை ஏதாவது ஒன்று கொண்டு வருவான். நீங்க என்ன செய்யணும்? அதை அறிந்து
ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். நீங்க அவனை ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. அவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னு வச்சுங்களேன், யார் ஆசீர்வதிப்பாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அவன்கிட்ட சண்டை போடுறீங்க, நீங்க போய் அவனை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை சண்டை போடுறான் நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அவன் என்னை இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி அவன் வேகமா உங்களை ஆசீர்வதிச்சிட்டானா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? அவனை ஆசீர்வதிப்பாரு. எது வேணும் உங்களுக்கு? மறுபடியும் புரியலையா? நீங்க யார் ஆசீர்வதிக்கணும்? முதல்ல உங்களை ஆசீர்வதிக்கணும் பாஸ்டர். நீங்க ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, உங்களை முதல் ஆசீர்வதிச்சாதான் சரியா வரும் அப்படின்னா ஸ்தோத்திரம். எபேசியர் 2:4, 1 தீமோத்தேயு 6:17-18 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் முடிப்பேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, உன் மேல அவர் அன்பு கூர்ந்துறாருப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் சுருக்கமா சொல்லிடுறேன், அவர் உங்க மேல அன்பு கூர்றாரு. எப்படி அன்பு கூறாரு தெரியுமா? எல்லா வேலையும் நம்ம தான் செய்வான், அவர்கிட்ட போய் நல்லவே மாதிரியா அழுவான். நான் ஒண்ணுமே செய்யல, அவன் தான் என்னை அடிச்சான். எல்லா குழந்தைகள் கவனிச்சிருக்கீங்களா? எல்லா வேலையும் குழந்தைங்க செய்யுங்க, என்னை அவன் அடிச்சுட்டான்னு தான் நிற்குங்க. நீங்க எல்லாத்தையுமே கண்டிச்சு அவங்க பேரண்ட்ஸை வச்சு பிரச்சனையை வச்சு முடிச்சு வச்சிருப்பீங்க. சாயந்தரம் ரெண்டும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. 2 பேரண்ட்ஸ் மேலே இவங்க சண்டையா, இவங்க பத்திக்கணும், பக்கத்து வீட்டுக்கு இவங்க 2 அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ஜாலியாக விளையாடுங்க. சிறு குழந்தைகளை போல மாறாவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீங்க என்ன செஞ்சிடணும்? இனிமே நான் இந்த வாரம் சாட்சியை கேட்பேன் நிறைய பேர்கிட்ட, யார் வீட்லையா பக்கத்து வீட்டுக்காரங்களோட யாரையா சண்டை போட்டு எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் என்ன செஞ்சிருக்கணும்? போய் யாரு கூட சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்களோட என்ன செஞ்சிடணும்? ஆயிருவீங்கள? என்ன சோகமா சொல்றாங்க? ஆயிரம் அப்படின்னு நல்ல தைரியமா சொல்லுங்க. ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? யாரு கூட நாங்களாம் சண்டை போடுறது இல்லை ஃபர்ஸ்ட், அவங்களா சண்டை போடுறாங்க, அவங்களா சரியா போய்க்கிறாங்கன்னு. சரி, என்ன செய்யறாரு? 1 தீமோத்தேயு 6:17-18 முடிக்க போறேன். கர்த்தரை நம்பு, அன்பு செலுத்து. கர்த்தர் மேல அன்பு செலுத்தினேன்னா நீ தைரியமா உன் பணத்தை நீ செலவு பண்ணுவ. ஏன்னா நாளைக்கு அவர் எனக்கு கொடுப்பாருன்னு நம்புவ. தைரியமா நீ பணத்தை செலவு பண்ணுவ. பணத்து மேல நம்பிக்கை வச்சேனா நீ மாட்டிக்க போற. பணத்தை, இந்த பணம் இருக்கு அந்த பணம் இருக்கு அதை நம்பாத. கர்த்தர் மேல அன்பு வையி, அவர் உன் பண தேவைகள் அத்தனை அவர் சந்திப்பாரு. வாசிங்க, கடைசியா முடிப்போம். நன்மை செய்யவும், நான் பைபிள மூடிட்டேன் பாருங்க. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். அப்படிதான் அன்பு உள்ளவங்க இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? நன்மை செய்யறவங்களா இருக்கணுமா? நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். அப்படின்னா எப்படிங்க? நல்லது செய்யறதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா? ஐஸ்வர்யம் உள்ளவர்களா? அதுல மேன்மையா நீங்க அள்ளி கொடுத்ததுல என்ன செஞ்சிடணும்? இந்த அடுத்த மாசம் ஃபுல்லா சபையில் உள்ள எல்லா சாப்பாடு செலவையும் கத்து உன் பிள்ளையில கவனிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல கனவோட திறாரு பாரு அவரு. ரொம்ப அவருக்கு ஆசைதான் அப்படின்னு. வாசிங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்களும். எப்படி கொடுக்கணுமா? அந்த 3 பேர் 6 பேர் தான் தாராளமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். பாஸ்டருக்கு சொல்லிடாம யாரு கொடுக்கணும்? தாராளமா கொடுக்கிறது. நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் தாராளமா கொடுங்க. கர்த்தர் நீங்க அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் எழுதியிருக்கு, அதை செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கேட்கிற ஒரு இடத்துல கொடுங்க. நான் முடிக்க போறேன். என்ன செய்யணும்? கேட்கிறவங்களுக்கு கொடுக்கணும். 1 மைல் தூரம் போச்சோன்னா 2 மைல் தூரம் போகணும். முதல்ல பாஸ்டர்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் சொல்லி ஆரம்பிங்க. எந்திரிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ரட்சிப்பை குறித்து நீங்க சொன்னீங்க, 3 காரியம் சொன்னீங்க. அவன் 3லேருந்து வெளியே வந்த உடனே அவனுக்கு மேன்மையான பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. லூக்கால சொன்னீங்க, அந்த தரித்திரியம் மரிச்ச உடனே
பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் மடியில போய் உட்காருவான்னு ஒரு அடையாளத்தை காண்பிச்சிங்க. ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறான்ற ஒரு அடையாளத்தை காண்பிச்சிங்க. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புல எதெல்லாம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மேன்மை இருக்கக்கூடாது, எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், பல காரியங்களை ரட்சிப்புக்குள்ள இருக்கிறத காண்பிச்சிங்க. ரட்சிப்பின் விடுதலை எப்படி இருக்கும்னு இவங்க வாழ்க்கையில கொடுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்களோ அப்படி ஆசீர்வாதத்தை இவங்க வாழ்க்கையில கொடுங்க. இவங்க எல்லா காரியத்துல சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இவர்களை இன்னும் உயர்வையும் இன்னும் சகல காரியத்துல சாட்சியாகும். அடுத்த வாரம் சில பேர் சாட்சியா இருக்க போறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நிச்சயமா நீங்க எவர்கள் பாவங்களை மன்னிப்பீர்களோ உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் கர்த்தர் சொல்றாரு. நிச்சயமா நீங்க மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, கூட இருந்து உயர்த்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.